ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது. அந்த அத்தியாயத்தினால உங்களோட ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து வேறு லெவலில் மாறப்போகுது. என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த அத்தியாயம் அப்படின்னு சொன்னல, அடுத்த அத்தியாயம் என்ன ஆரம்பமாக போகுதுன்னா, தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு. பிறந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியில் பயணம் செய்கிறாரு. இது கர்க்கடக மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஜூலையுடைய 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சூரியன் கடக ராசியில் வந்தார். அன்னைக்கே ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலி மற்ற மாதங்களை விட இந்த ஆடிக்குன்னு நிறைய தனி சிறப்புகள் இருக்குது. ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசிக்காரங்க, ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியலனா முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சாணியமானது ஆரம்பமாகுது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலமாகும். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். அப்புறம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். அப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அரிய சிவனு ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது. ஆறு மக்கள் ஆகிய நமக்கு ஜீவன நாடி ஆகிறதுனால் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக ஆடியில் தமிழ் மரபாகவே இருக்குது. ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருப்பது என்பது ஐதீகம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது. எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதம் என்று தனி மரியாதையே இருக்குது. கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறாங்க. ஆடி அமாவாசை அன்று மறைந்த நம் முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பிதிர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஐஹீரியவர் அவதாரமானது நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளான கதம்ப சாதமும் ஆடியில் படைப்பது ஐதீகம். ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவத விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். அப்புறம் ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதேசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லாபட்ச ஏகாதேசி வரை அந்த உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். ஆடி மாதம் கிராம தேவதையை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களையும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாத வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலயம் என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு ஒவ்வொரு வருடமும் கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க. இது அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்க அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க. அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மன் மண்டபத்தில் விமர்சனம் நடைபெறும். அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்தருள்வார். அதாவது அம்மா மண்டபத்தில் விமர்சனம் நடைபெறும். அது பெருமாள் மண்டபம்னு சொல்லப்படும். அங்கு பெருமாள் எழுந்தருள்வார். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுப உண்டாகும்.
ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்துமாரியம்மன் மனவுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவின் நினைத்து விரதம் இருந்தால் செல்வ பெருகும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். அப்புறம் கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்ற கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படும். அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிசு சூதனி உக்ரி காளியம்மன் கோவில் இருக்குது. ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க. அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை வந்து அவகானம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பு தரும். இந்த மாதிரி ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட ஆடியில் அடுத்த அத்தியாயமாக உங்களோட ராசிக்கு பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கெட்டோ, காரிய தடையெல்லாம் இருந்ததுன்னா அந்த தாமதம்லாம் வந்து எல்லாமே நீங்கும். எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் கூட மாறும். மனமகிழும்படியாக எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியும். ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில விஷயங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், முக்கிய விஷயங்கள், மாற்றங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக சாதகமாக நடக்கும். நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த டைம் அதிகரிக்கும். இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. இதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த ஆடியில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மெயினாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பது வைப்பது நல்லது. பாதுகாப்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அப்புறம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இந்த ஆடியில் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு வகையான மகிழ்ச்சி கூடும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு உங்களுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்து நாடி வருவாங்க. இந்த மாதிரியான அதிசயம் இந்த ஆடியில் குடும்பத்தில் நடக்கும். பெண்களுக்கு கூட உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி மேம்படும். திடீர் செலவு உண்டாகலாம். அந்த திடீர் செலவு உண்டாகிறத மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மெயினாக எதிர்க்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கும், அதை நீங்கள் சமாளிக்கணும். தொண்டர்களோட உதவியோடு செயலாற்றினீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி பெற்றலாம். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஈஸியாக கையெழுத்தாகும். வருமான உயர வழி நிறைய பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலைபளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் துடிப்போடு கவனத்தோடு படிப்பது அவசியம். எந்த அளவுக்கு துடிப்பும் கவனமும் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஆக்சுவலி ஒன்று படிக்கும் போதே அதில் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வந்து காட்டணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இன்ட்ரெஸ்டோடு இருக்க பாருங்கள். எது பண்ணாலும் வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணி இன்ட்ரெஸ்டோட பலன் பெறுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது ஆடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களோ இதை பார்த்து பயனடையிட்டோம். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே இனி அப்டேட்டோட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போட மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். நன்றி.